உன்னை மாமா கூடவே இருன்னு சொன்னல, நீ ஏன் வந்த? ஆதிர, என்னாச்சு ஆதிர? எதுக்கு அழுவுற? மாமா நல்லா இருக்காருல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையில? சொல்ல ஆதிர. அப்பா நல்லா இருக்காருங்க. அப்புறம் ஏன் அடற? வேற ஏதாவது பிரச்சனையா? என்ன ஆதிர? நேத்து ஆபீஸ்ல அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. ஏங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? என்ன ஆதிர சொல்ற? நேத்து ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் நடக்கவே இல்லையே. என்கிட்ட எதையும் மறைக்க ட்ரை பண்ணாதீங்க. நேத்து ஆபீஸ்ல நடந்த எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? யார் சொன்னா? எங்க அப்பா தான் சொன்னாரு. மாமாவா? ஆமாங்க. மாமாக்கு எப்படி தெரியும்? நேத்திக்கு அப்பா உங்களை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அப்போ உங்களை அந்த பினான்சியர் அவமானப்படுத்துறத பார்த்துட்டு அவர் மனசு உடைஞ்சு போய் உங்களுக்கு எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சு அம்மா கிட்ட வந்து நிலத்து பத்திரத்தை கேட்டிருக்காரு. அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம மாப்பிள்ள அவமானப்படுறதுக்கு நாமளே காரணம் ஆயிட்டோம் துடிச்சு போய் விஷத்தை குடிச்சிட்டாருங்க. நீங்க ஏங்க அந்த பினான்சியல் விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல? அது கல்யாண நேரத்துல கடைசி கடத்துல பணத்தை ஏற்பாடு பண்ண என்ன பண்ணணும்னு தெரியல. அதான் அந்த பைனான்சியர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து ஏன் சேவிங்ஸ்ல இருந்து பணத்தை கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி கொடுத்தேன். ஆனா இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா இதை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? என்னால தானங்க உங்களுக்கு இந்த அவமானம் எல்லாம். அதெல்லாம் விடு. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல மாமா அவமானப்பட விடாம தடுத்துட்டேன்ல, எனக்கு அது போதும். அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அவமானப்படுறதெல்லாம் பெருசா நினைக்கல. நீ மாமாட்ட போய் சொல்லு, அந்த 10 லட்சம் ரூபாய்லாம் மாமா எனக்கு திருப்பி கொடுக்க வேணாம். அதை நான் ஒன்னும் அவருக்கு கடனா நினைச்சு கொடுக்கல, என் கடமையா நினைச்சுதான் கொடுத்தேன். அந்த பைனான்சியர் கிட்ட நான் 1 வாரம் டைம் கேட்டிருக்கேன். நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். இன்னும் 1 வாரத்துல எப்படிங்க? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல 10 நிமிஷத்துல 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னப்பவே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்ப 1 வாரம் டைம் இருக்கு. நம்பிக்கை கொடுக்கறதுக்கு நீ இருக்க. வேற என்ன வேணும்? வேற ஒண்ணு வேண்டாமா? ரூம்குள்ள வந்ததும் இப்படி வந்து இங்க சாஞ்சுக்கிட்டியே, அப்படி சாஞ்சுக்கிறியா? ஆனா ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷனா? ஆமா, அழாம என் மேல சாஞ்சுக்கணும். அப்படியே 1000 யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. நீ இப்படி சாஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், 10 லட்சம் இல்ல 10 லட்சம் கோடி கூட கடனை வாங்கி அசால்ட்டா கட்டுவேன். கட்டுவீங்க கட்டுவீங்க. லேட் ஆச்சுல, ஆபீஸ்க்கு கிளம்புங்க. ஆபீஸ்க்கா? இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டுமா? எதுக்கு? அதுக்குதான். அதுக்குதானா? ஐயோ, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? மழை வர மாதிரி இருக்குல்ல? மழை வர மாதிரி இருந்தா என்ன, ரெயின் கோட் போட்டுக்கோங்க. இல்ல, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணுமா? ஆமா, புயலே அடிச்சாலும் போய் தான் ஆகணும். அடி பாவி கிராதகி. சரி, புது வீட்ல போய் புது வாழ்க்கையை தொடங்கிடலாம். சரியா? பாய்.
சரி சரி. சிவா 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 ஏப்பா ஏப்பா சிவா உனக்கு தான் உடம்பு முடியல. இப்போ நீ என்ன பண்ண போற? இப்போ இந்த கேன் தூக்கிட்டு எங்க போற? மயில இதுக்கெல்லாம் வேற ஆளை போட்டு பாத்துக்கலாம். போ நீ போ உள்ள போ. இல்ல மயில, அவசரமா 2 கேன் கேட்டாங்க, அதை போய் நான் போட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் கடையை மட்டும் பாத்துக்க போதும். நான் சொன்னா நீ கேட்க மாட்ட. இரு, ஆதரிக்கு போன் பண்ணி சொல்றேன், அப்பதான் நீ அடங்குவ. சிவா சிவா என்கிட்ட கொடுப்பா, நான் தூக்குறேன். சும்மா மயிலே, 2 பேர் சேர்ந்து ஒரு கேனை தூக்க நீ முடியாது. கொடு, நான் தூக்குறேன். வேண்டா வேண்டா, அதெல்லாம் கொடுப்பா. உன்னால முடியாது மயிலே, விடு. பார்த்து சிவா, பார்த்து பார்த்து கொண்டு போய். ஏப்பா சிவா சிவா ஏப்பா அப்பா ஏப்பா சிவா எந்திரிப்பா எந்திரிப்பா. ஏப்பா சிவா எந்திரிப்பா. சிவா எந்திரிப்பா எந்திரி. அப்பா எந்திரி சிவா அப்பா எந்திரி. அப்பா என்னப்பா நீங்க ஏன் ஐயோ இப்படி பண்றீங்க? வாங்க சொன்னா கேட்க மாட்டாரம்மா. கூட்டிட்டு போமா, நானே உனக்கு போன் பண்ணலாம் தான் இருந்தம்மா. பாத்து பாத்துப்பா. பா என்னப்பா நீங்க உங்களதான் இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னல, அப்புறம் ஏன்பா இங்க வந்தீங்க? நல்லா கேளு ஆதர, நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். சும்மா இருமையில நீ. பா எதுக்குப்பா டெய்லர் மாமா வதட்டுறீங்க? நீங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்களா? ஒரு 2 நாள் கூட ரெஸ்ட் எடுக்காம அப்படி என்னப்பா நீங்க வேலை பார்க்கணும்? மா, இது வேலை இல்லடாம்மா, இது ஒரு சேவைடாம்மா. நமக்கு வர்ற ஒரு போனுக்கு பின்னாடி ஒரு வயசானவங்க மாத்திரை போறதுக்கு தண்ணி இல்லாம காத்துக்கிட்டு இருக்கலாம். ஒரு குழந்தையோட பசிக்கு பால் பவுடர் கலக்கிறதுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படலாம். வேலை பார்த்து தொண்டை வறண்டு போய் நிக்கிற ஒரு அம்மா இருக்கலாம். ஒரு உழைப்பாளி இருக்கலாம். தண்ணியவே குடிச்சு பசியாத்திக்கிற வேலையே கிடைக்காத ஒரு பட்டதாரி இருக்கலாம்.